செல்வம் அண்ணா. தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி, தரமான குடிநீர் வசதியின்றி, சுத்தமான கழிப்பறை வசதிகள் இன்றி பழுதடைந்து இடிந்துவிடும் நிலையில் இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் 1331 மாணவர் விடுதிகளில் தங்கி படித்து வரும் 98,909 மாணவர்களுக்கு உணவு செலவாக 142 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக திமுக அரசு தெரிவித்ததை அண்ணாமலை மேற்கோள் காட்டினார். அதன்படி சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 39 ரூபாய் மட்டுமே உணவுக்காக செலவிடப்படுகிறது. ஆனால் ஒரு மாணவருக்கு தினம் 50 ரூபாய் வீதம் மாதம் 1,500 ரூபாய் உணவுப்படி வழங்கப்படுவதாக திமுக அரசு கூறுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் உணவுப்படி என்பதே மிக குறைவாக இருக்கையில் திமுக அரசு உண்மையில் செலவிடுவது 39 ரூபாய் மட்டுமே என்ற குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைத்துள்ளார். ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான உணவுப்படியை மாதம் 1,500 ரூபாயில் இருந்து 5,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியையும் ஆதி திராவிடர் பள்ளிகள், மாணவர் விடுதிகளை மேம்படுத்த செலவிடாமல் திமுக அரசு ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி மாணவர் நலவிடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து 5 மாணவிகள் காயமடைந்தனர். தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இத்தனை அவல நிலையில் இருக்க, தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். விளம்பரத்திற்காக செலவிடுவதில் 1% கூட மாணவர்கள் நலனுக்காக திமுக அரசு செலவிடவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான விளம்பர செலவு 2023-24 ஆண்டில் மட்டும் 1.65 கோடி ரூபாய் என்றும் 2024-25 ஆண்டில் 11.48 கோடி ரூபாய் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த பெயர் மாற்ற விளம்பரத்துக்கு இன்னும் சில கோடிகள் கணக்கு காட்டலாமே தவிர இதனால் மாணவ மாணவியருக்கு எந்த பயனும் இல்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.